சமோ அகரத்தை கொடுத்து அதனோட சாபம் கொடுப்பேன். சாபமா? ஆமா. ஒட்டாத தாயடி. அவரை பார்த்தா எனக்கு அப்படி இருக்குது எனக்கு. எப்படி கிழிச்சு போப்பாங்க? சாபம் கொடுக்கறியா? ஆமா. நீ என்ன சாபம் கொடுப்ப? ஏய், என்ன சாபம் பார்க்கலாமா? குடு பார்க்கலாம். பெரிய மாரியாய் சமைப்பேன். பாரங்களா? ஆமா. அட யாசாமி நீ வேற. பாரங்களா சாபம் கொடுத்தீனா? ஒரு 5 இன்ச்சில ஒரு உளி வச்சிருக்கேன். இதோப்பா. ஆமா. அப்படியே சுக்குன்னு தான் உடைச்சிருவேன் சாமி. ஆமா. நெருப்பா சமைப்பேன். அதே 5 இன்ச்சில ஒரு பைப் வச்சிருக்கேன். பொண்ண பைப். ஆமா. அப்படியே ஒண்ணு குட்டி அப்படியே அணைச்சிருவேன். அப்படியா? சரி. உன்னை தேவாய் குதிராய் சமைப்பேன். அந்த சாமி அந்த சாப்பிட்டு எனக்கு வேண்டாம் சாமி. யா. ஏங்க ஒரு பொட்டை கழுதியா சாபம் கொடுக்குன்னு சொல்றீங்க. ஆமா. கொடுக்கறப்ப நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த பொட்டை கழுதை பார்த்தோன்னே ஆம்பளை கழுதை 4 கால் இருக்கிற கழுதை கீழே 4.5 கால் வரும் சாமி. எப்படி? என்ன இது ஆச்சரியமா இருக்கு? யார் கேட்ட வந்துச்சு? சற்று தெளிவாக கூறு. ஆமா சாமி. ஆமா. டேய் டேய் 4 ஆள் எட்டு போறோம். சாமோ சாமோ. ஆமாங்க. ஏங்க அந்த பொட்டை கழுதை கண்ட உடனே திடீர்னு அப்படியே 4.5 கால்ல அப்படியே அலம்பிட்டு வருது. அதனால என்ன அப்படியே கடுவு கழுதியும் நம்ம சங்க பொட்டை கழுதியும் அப்படியே சாபம் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். உனக்கு அப்படி வேணுமா? அப்படி என்ன வேண்டாம். உன்னை ஊமையாக போக அப்படி சாப்பிட்டு கொடுப்பேன். போ ஊமையா. மாலையா வந்து போமாட்டே. இரு ஆளுக்கு யாருக்கு போடுவாங்க? சிங்காரம் பொன் வந்திருக்கலாம். இந்த சிங்காரம் பொன் மலை சமூகினால் இந்த பூலா சமூகினால் இந்த ராஜ்ய புண்ணியம் அரங்காட்டக்கூடிய ஊர் பேர் என்ன? இதுங்க இதுதான் கண்டப்பட்டி எம்ஜிஆர் நகர். ஐயா ஐயா ரோடு இருக்குமா இல்ல என்ன பண்ணிட்டு சொல்றேன். இது பேசிட்டு தான் நான் கூட பைத்தியக்காரன் கத்திட்டு இருக்கேன். ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எம்ஜிஆர் காளியம்மன் எம்ஜிஆர் நகர். யார் பேரு? மாமா நான் பேரு ஏன் பேரு? வடிவேல்ரா. சுனில்குமார். உன் பேரு? நான் பேரு எம்ஜிஆர். இல்ல சுனில்குமார். எல்லாம் சொல்றது தெரியுமா? ஏமாட்டு வேற நம்ம காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு. ஆமாங்க. மதுரை வீர பண்டிகை முன்னிட்டு மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் வைத்து எத்தனையோ மாணவர்கள் செய்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அப்படி இருந்தாலும் காலாலை பேர் சொன்னா கல்மில் எல்வெளியும் வேளாளை பேர் சொன்ன வேலியும் பயிராகும். காலாலை பிறந்த கவுண்டபாக வந்திருக்கலாம். மதுரகால் நாடகமான்கள் வந்திருக்கலாம். யோசனை அதிபர பன்னீர்கள் பன்னீர் ஒன்று கடையில் வைக்க பன்னீர் ஒன்று யாவட்டு பேர் வந்திருக்கலாம். என்னதான் தீ வைக்கிற மூலையில ஆரம்பத்திலேயே 60 பாடிமார்கள் 12 நாடகத்தை சிறப்பத்துக்கு இந்த பிறகு சரி சேலம் மாவட்ட கிராமம் சேர்ந்த ஓம் சக்தி நாடக சபா கட்டிவிட்டு பள்ளக்காடு இந்த பள்ளங்கள் வாய்க்கக்கூடிய யாவட்டு சபா இந்த சிங்காரா பொன் மேல அரங்காடு செய்கிறோம். இந்த நாடகத்திலே இன்னும் கொஞ்சம் தான் ஊத்து. ஒரு பள்ளக்காடு ஓம் சக்தி நாடக சபா சாமியார் சேர்ந்து அல்லது கோயில் குளம் சேர்ந்த சுந்தரன் வாத்தியார் வருவாங்க. கம்முனர் இருக்கவே இல்ல. கம்முனர் இருப்பா. இல்ல அவங்களுக்கு ஆனா கற்பூர் மேல செய்யக்கூடிய கற்பூர்ல சேர்ந்தவர்கள் செல்வராஜன் இந்த சுடியார் என்னே அரங்காடு செய்திருக்கிறார். அவர் சார்பாகவும் எங்களுடைய செட்டு சார்பாகவும் அந்த வணக்கத்துடனே கண்டுகொடு வணக்கம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சிங்கார பொன் மலைவெத்து நாடகம் மாதத்தில்
தங்கச்சி அட காளியம்மன் மாரியம்மன் சண்டை போடுறாங்க. அக்கா தங்கச்சி சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்க? சாமி எனக்கு ஒரு டவுட். எப்படி இன்னைக்கு காளி மாதிரி சண்டை போடுறாங்களா? இல்ல மாரி காளி சண்டை போடுறாங்க. அக்கா தங்கச்சி சண்டை போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அது எனக்கு தெரியணும். ரெண்டு பேரும் இத்தனை நாள் ஒற்றுமையா இருந்தாங்க. இன்னைக்கு எதனால சண்டை போடுறாங்கன்னு இந்த நாளுக்கு தான் எனக்கு தெரியுமா? ஆமா அது நாளத்தை கேளுங்க மகாஜனங்களே. காளி மாதிரி சண்டை போடுறதுன்னா இந்த நாளுக்கு தான் தெரியும். யாரும் வீட்டுக்கு எந்திரிச்சு போவாதீங்க. முழுவதும் இந்த கதையை கேளுங்க. முட்டாள பாக்கணும். 10 மாதமா என் அங்கத்தில் இருந்த குழந்தை பெற்றாலும் குழந்தையா கொண்டு தவறு செய்யப்பட்டு அடிப்பது வருகை. ஆமா சுவாமி. பத்தி இருக்கையை பாவித்து எங்கள் கூட்டம் சார்பாக தான் சமாஜ சார்பாக அந்த வணக்கத்தோட கடவுள் இந்த கையை எங்கடா வச்சிருந்த? பேரோ நாரத மகாமுடியா இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? ஆமாங்க. நான் எப்படி பிறந்தேன்? தாய் தந்தை யாரு? யாரு சொல்றவா?
பழைய சாட்டியா புளி. ஆனால் சத்தியவாதம் சத்தியவாதம் பிரம்மலாதம் ஆ, சொல்லப்பட்ட மும்மூல தேவத்துக்கு ஆ, தேவரால் வழங்கப்பட்ட சரி. 5 முகமடித்த பிரம்மதேவன் என் தந்தையாரு. சரிங்க. என் தாய் எல்லாரும் நாளுகளுடைய கலைவாணி சரஸ்வதி. ஓ கலைவாணி சரஸ்வதி சரஸ்வதி இருவருக்கு முகம் என் பேரோ நாரதன். நாரதன். உண்மை நாரதனாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு தினந்தோறும் என்ன ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தேவர் பிறந்து ஏங்க தேவர் பிள்ளையா இருந்து எல்லாமே மகுடு தெரிந்த மன்னரா இருக்காங்க. ஆமா இப்படி தேவர பிள்ளையா இருந்து நீங்க ஏன் இப்படி கழுத்துல 3 பட்டையும் கழுத்துல கொட்டையும் இப்படி இப்ப மாட்டிட்டு தெரியலையா? எதனால? ஆனா சிஷ்யா ஏன் எனக்கு இந்த முனிவர் சாப்பிட தெரியுமா? ஏன் எதனாலங்க? ஒரு நாள் தினமா என் தாய் தந்தைக்கு தினந்தோறும் பூஜை செய்து கொண்டிருந்தேன். ஆனா பூசை செஞ்சீங்களா? ஆமா. செஞ்சிருப்பீங்க. அதனால செய்யும்போது ஒரு நாள் தினமாயே அந்த சென்ற மலர்களுக்கு போகும்போது 7 சட்டி கண்ணி மாதிரி விளையாடி கொண்டிருந்தார்கள். சரி சரி. அந்த 7 சட்டி மாதிரி கண்டு நெகிழ்ந்து இந்த பூஜை மறந்து விட்டேன். ஆனா பூஜை தினமா மறந்து விட்டீங்க. உண்மை. ஆஹா. அது முடித்து பார்க்கும்போது பார்க்கும்போது என் தந்தையார் பார்த்தா எப்படி? ஆனா ஒருத்தருக்கு ஒரு முகமா இருக்கும்போது என்ன பண்றாங்க? என் தந்தையாருக்கு 5 முகம். 5 முகத்தல்ல. இருங்க ஒரு நிமிஷம். ஏண்டா எல்லாம் தூங்கிட்டு இருந்தா தண்ணி ஊத்துவாங்க. ஆனா நான் அப்படி தண்ணி ஊத்த மாட்டேன். தூங்கிட்டு இருக்கிறதுக்கு போய் தண்ணி தான் குடுப்பேன். ஆமா, எழுப்பிட்டு நம்ம ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன் எதனால தெரியுமா? எங்க தூங்கிட்டு தான் ஒரு சொம்பு முழுசா தண்ணி கொடுத்துட்டா ஒரு சொம்பு முழுசா தண்ணி குடிச்சா தூக்கம் வருமா? ஒண்ணுக்கு வரும். அப்படியே நடந்துட்டு போயிட்டு நடந்துட்டு தூக்கம் வருமா? வராது. இப்படிதானே. சரி இப்படிதான் தூக்கம் வருதுன்ட்டு போயிட்டு வரேன்ட்டு சரி அப்படியே நான் கம்மிட்டு இருந்தேன். ஒரு அம்மா இங்கதான் சோழத்திராமணி பக்கத்தால போன ஒரு கூத்தாண்ட பிறகு ஒரு அம்மா வந்ததுல இருந்து படுத்துட்டே இருந்துச்சு. படுத்துட்டே இருந்தப்ப நான் போய் என்ன சொன்னேன், வந்ததுல இருந்து படுத்துட்டே இருக்குதுன்ட்டு அக்கா ரே அக்கா அப்படின்னு ஒண்ணு அந்த அக்கா எந்திரிச்சு இருக்கணும், இல்லைன்னா கம்பெனி படுத்து தூங்கி இருக்கணும். அந்த அக்கா என்ன சொல்லுதுங்கிற கம்பாட்டு பிள்ளுண்டு அப்படிங்குது. மறுபடியும் தூங்குச்சு. அக்கா ரேக்கா அப்படின்னு கம்மாட்டு பிள்ளுண்டு அப்படிங்குது. அப்படிங்குது. அப்புறமே நான் நினைச்சேன் நம்ம எழுப்புறதுக்கும் அந்த அக்கா கம்மாட்டுன்ற முடிய பிள்ளுண்டேறதுக்கும் அந்த அக்கா என்ன நினைச்சுக்கிச்சு, தூக்கத்துல புரச எழுப்புறன்னு நினைச்சுக்கிச்சு. அதனாலதான் நம்ம தூங்கிட்டு இருந்துச்சு. சரி அந்த அம்மாக்கு தூங்கிட்டு இருக்குது, அம்மா மோடிக்கிட்டு எப்படிங்க தந்தையார் தாய் தந்தைக்கு நீ பூசை ஏகணும். ஒரு பொய்யான வார்த்தை அல்லவா? ஒரு நாளைக்கு நீ கல்யாணம் செய்யாது விட்டால் உன் சிரசு 1000 சித்தான இருக்க வேண்டும். உன் வயிறம் 1000 தூண்பாலை மிங்க வேண்டும். அப்படி சாபத்தை கொடுத்தார்கள். அந்த சாபத்தை பற்றி என் தாத்தாவிடத்தில் சென்றேன். கலக வேண்டுமா? ஆமா. இது பசங்க சொல்ல மாட்டேன். எப்படி சொல்ல மாட்டியா? குடி கையில பா பா ஓங்கி அந்த நாய மண்டையில போடு. கலகு என்ன கலகு நீ வேணுங்கிற போட்டினா பாரு, நீ ஊர் துடிச்சு தாண்டு முடிஞ்சத முடியா அல்ல எமகலத்துல எண்ணோத்து ஓடுங்க ஓடுங்க அட பேர முடியா ஒரு பாம்பு அடியில பாவம், பாம்பு அடிச்சாலும் பாம்பு சாப்பிட தடி உடைய கூடாது. பாம்பு கலகம் எனக்கு வேணும். அப்பேற்பட்ட கலகம் எப்படி கலகம்? ஏங்க பாம்பு அடிச்சு ஒரு தடி எடுத்தா பாம்பு சாவணும், தடி உடைய கூடாது.
பாம்பு சாக்க கூடாது, தடி ஓட கூட அப்பேற்பட்ட கலகம் என்ன கலகம்? அதனால என் ஜீவமாலை எடுத்து பார்த்தா தெரியும். சிவமாலையா ஆமா. வச்சிருக்கீங்களா? ஆமா. ஐயோ நான் சாப்பிட்டு ஓ சிவா சிவா என்று சொல்லி சிவமாலை தானே அடித்தேன். வந்துருச்சா? வா, அந்த ஆட்டோ நிக்குது இல்ல, அங்க இருட்டாதான் இருக்குது. இந்நேரத்துல அங்க யாரும் போக மாட்டாங்க. ஓரமா போய் பேண்டுட்டு நான் பின்னாடியே சொம்பெடுத்து கழுவிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணுது? கலகம்டா. ஓ கலகம் வந்து விட்டதா? எவ்வளவு பேசுனா? என் ஜீவமாலை எடுத்து பார்க்கும் போது பார்க்கும் பொழுது இன்னொரு அழகிட கொள்ள வேண்டும். அரக்கனை கொல்ல வேண்டுமா? ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமா. சரிங்க. மத்திய சூரனாகப்பட்டவன். ஓ மதிசூரன். ஆமா. சரி. ஆனா கல் சாராதோடு கடகட தேவரை சிறப்பிடிக்க வேண்டும் ஆ அப்படி என்று ஒரே முடிவாக நிற்கிறான். பின்னர்தான் ஆ போடுங்கடா. ஏன்டா அதனால இன்று நான் செத்து போயிருவேன். அந்த சீதம் முடிகிறதுக்குள்ள நான் செத்து போயிருவேன். ஆமா. அதனால இந்த ஜீவமாலை பார்க்கும் போது இந்த அரக்கனை வெல்ல வேண்டும். நாங்கள் எங்க போக வேண்டும்? சத்து கடைக்கு போலாம். ஏய் இப்பதானே குடிச்சிட்டு வந்தா ஏய், நீ பக்கம் பண்ணாத. குடிகார சத்தம் கூட எல்லாம் ஊத்த மாட்டேன். எப்பறா போவ ஏய், எதனால? தாண்டா போவ அதுக்கு முன்னாடியே யாரா பார்த்து சொல்ற? என்னை பார்த்து குடிகாரன் நான் குடிப்பேன். ஏமாத்தா நல்லா வாயில வச்சு குடிக்க மாட்டேதானே ஒரு மணி சூரா